இந்த டாப்பிக்கில் தான் அடிக்கடி கொஸ்டின் வருது. என் கணவர் என்னையை ஏமாற்றிட்டாரு, என்னால் மறக்கவே முடியல. சரி, பேர் வேண்டாம், ஆனால் நான் அந்த கொஸ்டினை வாசிக்கிறேன். வணக்கம் அம்மா, எனது கணவர் இன்னொரு பெண்ணுடன் தொடர்பில் இருக்கிறார். இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மண்டை வெடித்து விடும் போல் இருக்கிறது. 20 வருட நம்பிக்கை. எனது கணவர் என்னை ஏமாற்றியதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதிலிருந்து மீள எனக்கு வழி கூறுங்கள் அம்மா. சரி, இதுக்கு நிறைய எவ்வளவோ வழி சொல்லியிருக்கேன். ஓகே, 20 வருட நம்பிக்கையை என்னை ஏமாற்றிட்டார். அம்மா, கணவர்கள் அப்படி தான் செய்வாங்க. அதை முதல்ல நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. யாரையாவது பார்த்து சிரிப்பாங்க, யாரையாவது பார்த்து அட்ராக்ட் ஆகுவாங்க, ஃபேசினேட் ஆகுவாங்க, யார் கூடயாவது பேசலான்னு நினைப்பாங்க. ஐயோ, இவா பெரிய அறுவையாக இருக்காளே, இவாட்ட பேசுறதுக்கு இன்னொருத்தட்ட பேசினா நல்லா இருக்குமே நினைப்பாங்க. இல்லை வராமல் இருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே சுற்றுவாங்க. இது எல்லாம் சகஜம். கல்யாணம் பண்ணதுடைய சைடு எஃபெக்ட்ஸ் இதெல்லாம். மன வாழ்க்கை வேணுமா அப்படின்னா இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். கல்யாணம் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு தனியாக இருந்தீங்கன்னா உங்களை யாரும் ஏமாற்ற மாட்டாங்க. கணவர் இப்படிலாம் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டார். ஸோ எந்த கணவர்கள் மேலேயும் தப்பு கண்டுபிடிச்சிட்டே போனால் கல்யாண வாழ்க்கையை வாழ முடியாது. ஸோ கல்யாண வாழ்க்கை வாழ்கிறீங்கள, உங்கள் மேலே தாங்கக்கூடிய சக்தியை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னால் தாங்க முடியல, வயிற்று பிள்ளையாக இருக்கேன், 4வது பிள்ளை 5வது பிள்ளை கணவர் ஏமாத்துறாரு. உங்களுடைய உடம்பை நல்லா பலமாக வச்சுக்கோங்க. வீக்காக இருக்காதீங்க, சென்சிட்டிவாக இருக்காதீங்க, யூஸ்லெஸ். ஓகே, நீங்கள் நல்லா உங்கள் உடம்பை நல்லா பார்த்து, உடம்பு நல்லா இருந்தால் தான் மனசும் நல்லா இருக்கும். பிரெயினுக்காக உள்ள சத்துக்கள் இருக்குது, நான் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த சத்துக்களை சாப்பிட்டு உங்கள் உடம்பை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா டேக் இட் ஈஸி. சந்தோஷமான மனநிலை, பாசிட்டிவ் மென்டல் மேக்கப். இந்த நெகட்டிவ் விஷயத்திலே சிக்கி சுழண்டு வாழ்க்கையை சின்ன பின்னமாக்குறது. உங்கள் வாழ்க்கையும் பாழாக்குவீங்க, உங்கள் கணவர் வாழ்க்கையை பாழாக்குவீங்க, உங்களுடைய பெற்ற குழந்தைகளுடைய வாழ்க்கையை பாழாக்கிடுவீங்க. ஸோ நல்ல சத்துக்களை சாப்பிடுங்க. வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். ஓகே, ஞானமும் அறிவும் ரோட்டில் தான் கூப்பிட்டுக்கிட்டே போதும். எத்தனையோ பேர் எவ்வளவோ பேசுகிறாங்க, அழகழகான விஷயங்களை சொல்கிறாங்க. இதெல்லாம் செய்து மனசை தெம்பாக வச்சுக்கோங்க. சரி, ஒருத்தங்க சொல்கிறாங்க, அதாவது இன்ட்யூஷன், எதிர்காலத்தை எப்படி நிமிஷமாக அறிந்து கொள்ளலாம் அதுதான். ஓகே, அதை அவங்க சொல்கிறாங்க. அம்மா, என் பையனுக்கு ஒரு பெண் பார்க்க போனோம். பெண் பார்த்ததும் 50% உள்ளுணர்வு ஏதோ சரியில்லை, இது வேணாம்னு தோன்றியது. இன்னொரு 50% பரவாயில்லை, செய்யலாம்னு சொல்லுது. என்னை தவிர எல்லோரும் ஓகே தான்னு சொல்கிறாங்க. நான் என்ன முடிவு செய்யலாம் அம்மா? சரி, நம்ம இன்ட்யூஷனே எல்லாம் 100% தெளிவாக தெரியாது. 60% தெரிஞ்சுதுன்னா ஓகே டீல் அடிங்கன்னு சொல்லியிருக்கேன். அதை பேசுனதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அழகாக, 50% போதும்னு சொல்லுது, 50% நோன்னு சொல்லுது. ஒத்தையா ரெட்டையா? நிறைய பேருக்கு இப்படி தான் தோணும். ஓகே, பிடிக்கலன்னா அதுக்கு அடுத்த கொஸ்டினே கிடையாது. 50% எல்லோரும் இப்படி தான், பாதி எனக்கு செல்லலான்னு தோணுது, பாதி செய்யலான்னு தோணுது. எல்லோரும் ஓகேன்னு சொல்கிறாங்க, அடிங்கம்மா டீல் அடிங்கம்மா. மற்றவங்களுடைய வியூ பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நான் ஏன் இதை மட்டும் நான் பிடிச்சிக்கிட்டேன், ஏன் நான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால்? நோ, அப்படியே குழப்பத்திலே போவேன். 50-50 நான் குழப்பம்னு அர்த்தம். அது ரொம்ப நல்லதுன்னு நினைக்காதீங்க, சரியா? 50% நோ, 50% எஸ் அப்படின்னா அது ஒன்றுமே நீங்கள் செயலற்று போவீர்கள். ஓகே, ஸோ மற்றவங்களுடைய வியூ பாயிண்ட்டுக்கு இங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மற்றவங்க என்ன சொல்கிறாங்க? என் மூளை குழம்புன மூளை எப்பவும் இந்த குழப்புற மூளை தான் 50-50ன்னு தான் போகும். எனக்கு என்ன முடிவெடுக்கன்னு தெரில. அப்போ மற்றவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்களே சொல்கிறீங்க மற்றவங்கெல்லாம் ஓகே சொல்கிறாங்க, நான் டீல் அடிக்கலாமா? டீல் அடிங்க. மற்றவங்களுடைய வியூ பாயிண்ட் டிசிஷன் மேக்கிங்கில் அதர் பீப்புள்ஸ் வியூ பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது அதை வச்சுட்டு நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கும்போது நிச்சயமாக முடிவு ஜெயமாக இருக்கும், வெற்றியாக இருக்கும். ஓகே.